நான் நல்லா படிக்கதும் உள்ள இருக்காளே அரமணக்காரி அவளுக்கு தெரியும் ஏப்ப சாப்பாணி என்னாதான் போற வாக்குல ஒரு காட்டு உன்னை காய்ச்சிருப்பா களப்பீட்டி காளியம்மா சாமானியப்பட்டவளா வாயில கப்பச்சாரி மண்டலி போடு ஏலே இன்னைக்கு நாம இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கோம் எத்தனை தலைமுறை எத்தனை தேங்காய் எத்தனை தொழிலாளி எத்தனை மேலகாரரு எத்தனை பந்தக்காரரு எத்தனை ரேடியா சட்டுக்கார பார்த்து உள்ள இருக்காளே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது கலப்பை வெட்டி காளி மோசமானவா பாத்துக்கிட்டு இருப்பா கலப்பை எப்படி உழுவோம் அது போல ஒண்ணு வந்தாக்கப்பட்டு நெஞ்சில உழுதுருவா ஏயா அவ வாசல்ல வல்லரக்க எப்படி படிக்காம தெரியுமா ஏன் எடுத்தா எழுத்தாணியை கைபிடிக்கா படிக்கா வல்லரக்க என்ன விதமாக அண்ணா அவண்ணா ஈனா ஐயண்ணா ஊனா உவண்ணா ஏ ஐயண்ணா போனா போனா ஓவண்ணா அவண்ணா கண்ணா அவன் மடிந்து வாரா ஆனாமதல் அக்கண்ணா வர உயிரெழுத்து 12 தமிழ் எழுத்து அத்தனையும் படிக்கான் ராசா தமிழ் எழுத்து எத்தனையா என்ன என்ன எழுத்து சரிதான் தமிழ் எழுத்து 3 தானா ஆமா அது சரிதான் 3 சொல்லு அவங்கிட்ட கேட்கத விட ஊதாச்சாரி உட்கார்ந்த காலையே புண்ணிய வாட்டி வந்தது நம்மளத்தான் கேட்டா ஆளு சரியா உள்ள ஆளுன்னு ஏயா தமிழத்து தெரியாம தமிழ்நாட்டுல இருக்கலாமா என்ன அது சரிதான் தமிழெழுத்து மொத்தம் 247 உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெய் 216 ஆயுதெழுத்து 1 ஆக மொத்தம் 247 தமிழெழுத்த வல்லரக்கம் படிக்கான் வேற என்ன படிச்சான் தெரியுமா 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 54 கதைக்காணியம் 96 தத்துவம் 108 ஆகமத்தை படித்தான் என்ன 108 ஆமராசா அந்த வல்லரக்க மன்னனானப்பட்டவன் எப்படி படிக்காம பாருங்க அன்பும் பண்புமாக ஆசா வாசத்தோடு இறைவனுடைய அருளால எப்படி எப்படி எல்லாம் படித்து வரான் பாருங்க 6-7 வயதில ஆணை ஏத்தம் குதிரை ஏத்தம் அம்பு சண்டை வாழ் சண்டை போர் சண்டை படிக்கானே 10 வயதில பரத கலைய படிக்கானே 14 வயதுமாச்சு அவன் வயதாதியில அவன் பருவம் நல்ல காளையானா வயதுமாச்சு 16 வயது இளங்காளையா நிக்கான் அப்ப அம்மாவை கூப்பிடுதான் ஏ அம்மா ரெட்ட கண்ணி இங்க வா எம்மா அப்பாவுக்கோ வயதாகி விட்டதம்மா என்ன அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு உனக்கும் வயசு கூடிடுச்சு அதனால அந்த அரசாட்சியை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுமா என்ன என்னடா அப்பாவுக்கு என்னப்பா வயசாயிடுச்சு அப்பாவுக்கோ 96 வயதாயிருச்சு ஆமா அப்பா சாதத்துல கட்டம் நல்லா இருக்கு அப்பா 126 இருப்பாங்க எம்மா என்னைக்கு நாள் எனக்கு தானே அந்த ஹரியாசனே என்ன ஆமா அப்பா தள்ளாடி தடுமாடி தடி கம்ப கையில உன்னதால உனக்கு தான் அரசாட்சி ஆஹா அப்பா இப்ப நல்லா தரமா இருக்காரு எம்மா இங்க வா அப்பா போற நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அரியாசனை வேண்டாம்மா அப்பா இருக்கையிலே எனக்கு அரியாசனை வேணும் ஆமாப்பா என்ன என்ன அப்பாட்ட
பேசிட்டு சொல்றேன். ஆஹா நைட் பேசினா தான் அப்பா சரி பண்ணுவேன். சரிதான். இந்த ரெட்ட கண்ணி மன்னன் கிட்ட கேட்டா, என் மன்னா ஏ மனவாளா சுவாமி பகவானே, நம்முடைய மகன் வல்லரக்கனுக்கு அரியணையில அமரதுக்கு ஆசை வந்துருச்சு. பிள்ளையை எப்படியாவது அரியணையில அமர வைக்கணும் பகவானே என்று வல்லரக்கனுடைய தாப்பனார்கிட்ட கேட்டா பாத்தியலா? அப்ப மன்னன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எம்மா அவனுக்கோ வயதா வந்துருச்சு, சிறுவன் தானே. அப்படி சொல்லக்கூடிய நேரம் வல்லரக்கன் என்ன சொன்னான் தெரியுமா? எப்பா இங்க வா, ஆனாலும் பரவாயில்லை, ஆகாட்டியும் பரவாயில்லை, எனக்கு இப்பவே அரசாட்சி எனக்கு வேணும், அரியணை வேணும், அரசாட்சி நடத்தணும். பார்த்தான் சண்டால வல்லரக்கன் ஜாதகத்தை பிரட்டி பார்க்காக. அப்ப வல்லரக்கனுக்கு என்ன திசை நடக்கு தெரியுமா? அர்த்தாஷ்டமி சனி நடக்கு. என்ன சனி? என் தம்பி 7.5 சனி 7.5 வருஷம் தான். அது கூட்டும் குறைக்கும் பாஞ்சிரும். அஷ்டம சனி வீண் விரயத்தை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி ஆயிலேயே பாதிச்சிரும். ஆமா. இந்த சண்டாலம் பார்த்தான். அப்ப என்ன சொன்னா தெரியுமா? இளைய மகனே அரக்கா, பஞ்சாங்கம் பார்க்க வந்த பார்ப்பானுக்கு கண் கூருடோ, இடத்தானி கூருடையும் எழுதினவள் தான் கூருடோ, எழுத்தானியும் வேண்டாம் எம்மா அரசாட்சி வேண்டும், எழுத்தானியும் வேண்டாம் எனக்கு அரசாட்சி வேண்டும். பஞ்சாங்கம் பார்த்து எழுத்தாணி கைவிடிச்சு சுவாசியர் சொல்லுதாரு, எம்மா உனக்கு டைம் சரியில்லை, அஷ்டம அர்த்தாஷ்டம சனி நடக்க அரியணையில ஏறப்படாது. கண்டாலம் கேட்டானா, என் தம்பி பசி ருசி அறியுமா, நித்திர ஆத்திரக்காரனுக்கு மட்டு, பாவி சண்டாளம் பெறப்பட்டான் அரியணையில உட்காரணம் பண்ணு. அன்னைக்கு வரக்கூடிய நேரம் நாளாச்சு, நல்லதொரு கிழமையாச்சு, அமாவாசை நாளையிலே 10 to 12 ராகு காலத்துல அந்த சண்டாள அரக்கன் அரியணையை போய் பார்க்கான். குறிக்கான். அந்த ராகு காலத்துல அமரக்கூடிய நேரம் என்ன நடக்கு தெரியுமா? அந்த சண்டாள அரக்கனுக்கு மகடமது சுட்டும் போது அம்மாவாசை அமைந்தேயா, மகுடம் சூட்டுதாக அம்மாவாசை நாடு ராகு காலத்துல உட்காருதான். அந்த சண்டாள அரக்க உட்காரும் போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? நாடி நல்ல உருண்ட பஞ்சம், நல்ல பெரிய மாண்ட பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மானிடனே மாண்ட பஞ்சம், 12 வருட காலம் ஆன பஞ்ச வந்து கவிக்கிதையோ வருட காலம் வருட ஆகாத பஞ்சம் அரையானைக்கு வருது, கொள்ளாத பஞ்சம் பாதாள லோகத்துக்கு வருது. அப்ப பார்த்தா மந்திரிமார்களெல்லாம் கூப்பிடுதான். அந்த வல்லரக்க மந்திரிமார்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? அடே அப்பா மந்திரிமார்களா, இங்க வாங்க, நம்முடைய நாட்டுல கொடிய பஞ்சம் வந்துருச்சு, கஜானா காலியாகுது, அதனால மக்கள்கிட்ட பூரா வரிப்படத்தை கூட்டி கேளுங்க,
வழிபடுறத கூட்டி கேட்கவா? ஆமராசா மக்களே பஞ்சத்துல கடும் பசியிலே கிடக்காங்களே, இருக்கவே கொடுக்கனா நம்மள விடுவாங்களா? ஏ மந்திரி இங்க வா, மக்களை பார்க்காத, பணத்தை கேளு. என்ன கேட்க சொல்லுதான்? பணத்தை ஏத்தி கேளுங்க. அப்ப பணத்தை எப்படி கேட்பான் தெரியுமா? அந்த சண்டாள வல்லரக்கனுடைய மந்திரிமார்கள் நேர மக்கள்கிட்ட போய் வரி பணம் கிஸ்தி பணத்தை கேட்காங்க. என்ன கேட்காங்க? கேட்காரு. அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப மந்திரிமார்களா 12 வருட காலம் ஆச்சு, பேயாத மழை பெய்யலையே, கொடிய பஞ்சம் வந்துருச்சு, வரி கொடுக்க. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் மக்களே, நீங்க வரி பணத்தை கட்டாயம் கொடுத்திட வேண்டும், ஏன் கொடுத்திட வேண்டும், ஏன் மன்னனோட உத்தரவு எது சொல்வானா? கொடுத்திட வேண்டும். வரி பணத்தை கொடுக்கணும்னு சொன்னா பாத்தியடா. அப்ப மக்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? அப்பா மந்திரிமார்களா, வரி பணம் மன்னனுக்கு கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய பயப்பட மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், வரி பணம் மன்னனுக்கு கொடுக்க மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய நாங்க பயப்படவே மாட்டோம், கிஸ்தி பணம் மன்னனுக்கு கொடுக்கவே மாட்டோம், அவன் கூட போர் செய்ய நாங்க தயங்கவே மாட்டோம், தயங்க மாட்டோம்னா பாருங்க. அந்த வல்லரக்கனுடைய மக்கள் சொல்லவும் மந்திரிமார் சொல்லக்கூடிய நேரம் வல்லரக்கன் காக்காய மந்திரி இங்க வா, மக்கள் பூரா நம்மளை எழுத்துட்டான், மக்கள் ஒண்ணு சேர்ந்தா தாங்க முடியாது, இந்த உலகத்தை அடக்கி ஆளணும், சாகாத வரமானது வாங்கணும். என்ன வாங்கணும்? வல்லரக்கன். அப்ப மந்திரி என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்பா மன்னா, நீங்க இப்பவே ஆண்டவனை போய் பாத்தீங்கன்னா ஆண்டவன் வருவார், தருவார். இந்த வார்த்தையை காதல கேட்டு வல்லரக்கன் எப்படி புறப்படுதான் தெரியுமா? ஆண்டவனை பார்க்க வேண்டும், இருந்த வசூதி செய்ய வேண்டும், ஈஸ்வரனை பார்க்க வேண்டும், இருந்து தவம் செய்ய வேண்டும். அவ எங்க வாராம் பாருங்க, பாசி நல்ல படந்த மேல பங்குனி தேர் ஓடு மேல, ஊசி நல்ல படந்த மேல உத்தராட்சம் காய்க்கு மேல, பச்சை மலை பவள மலை பரமசிவம் ஆண்ட மலை, நாங்கே மலை குவாங்கு மலை, குவாங்கு மலை, அது நல்ல முனிவர் பாடு மலை, குவாங்கு மலை, பச்சை மலை பவளமலை, நான்கு மலை குவாங்கு மலை, வாழ்ந்த மலைக்கு வந்தான் பாக்கியலா. அந்த ஆண்டவனை நினைச்சு தவம் இருக்க போறான். 1008 செங்கலடிக்கு 108 கலசத்தை வைக்கான். வச்ச ஆண்டவனை எப்படி அழைக்கான் தெரியுமா? ஓம் சிவாய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் விநாயகினே நமக, ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி, பாவி சண்டால வல்லரக்க அத்திக்குச்சி ஆலங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி பூபரசம் குச்சியை சேர்த்து அக்கினிய வளர்க்கான். அக்கினிக்கு மத்தியில 1000 அடி கம்ப ஊனி, கம்புக்கு மேல ஆண்டு நினைச்சு தவம் இருக்கான். காமராசா மூடிய கண்ணை திறந்தானா, அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே புசித்தான். சாப்பாடு தண்ணி எல்லாமே வளர்க்கறதுக்கு காத்துதான். ராசா இன்னைக்கு நம்ம வீட்டுல கோயிலுக்கு விரதம் இருப்பாங்களே, நம்ம ஊர்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை கருணாநிதியில முளைப்பாரி ஆஹா எப்படி விரதம் இருந்தாங்க?
அடே அப்பா ஆமா. என்னையா கோயில் 8 நாளைக்கு முன்ன கட்டி காப்ப நட்டுனோடனே கையில கால் நட்டுனோடனே கையில காப்பு காப்பு அதுல இருந்து கட்ட கடுவரதம். கடுவரதம் ஆமா. என்ன காலையில ஒரு 27 இட்லி. சரிதான். ஆமா. ஆஹா அதுக்கு மேல 28 சாப்பிடவே முடியல வெளியே. ராசா அப்பத்தானே அம்மா வந்து சாட்டாங்கம்மா இறங்குவா. அது சரிதான் பாத்துக்கிடும். சரிதான். ஏமா மத்தியானம் என்ன சாப்பிடுதிய? என்னையா 10 மணி 11 மணிலாம் இல்லையா? ஆஹா 11 மணிக்கு ஒரு 12 வாழைப்பழம். அதான் சரி. ஏயா இந்த ரஸ்தால பூம்பழம் கருப்புரவள்ளி பச்சைப்பழம் குவாலிக்குடி ஏத்துக்கிடாதா? இது நம்ம அங்க ஊர்ல இருந்து மஞ்சள் வாங்கி கொண்டு வந்தோம்னா அப்படியே கசை குளு குளுன்னு ஆயிடும். அதான் சரி. அது சரிதான். ஏயா அப்ப மத்தியானம் என்ன சாப்பாடு? மதியம் சாதம். அது 3 அப்படி முண்டனுக்கு போட்டது போல இருக்குமே. சாப்பாடு ஒரு சாம்பார் ஒரு ரசம் ஒரு வத்தல் குழம்பு. ஆஹா கொஞ்சம் நெய் ஊத்தி பருப்பு பருப்பு ஓரமா 2 தொடுகறி ஒரு முட்டைக்கோசு பொரியல் ஒரு பட்டாணி குருமா ஒரு அவியல். சரிதான். ஆமா இதுதான் 7 நாளைக்கு பசியாத விட வேண்டியிருக்கு. யாக்கு இல்லைன்னா சரிதான். எம்மா நைட்டு என்ன ஆகாரம்? அதுதான் சரி. ஒரு லிட்டர் வாங்கி நல்லா 1 லிட்டர் வத்த வச்சு கொஞ்ச நாள் ஆர்லிஸ் போட்டு ஆத்தி அண்ணாக்கு குடிக்கிறது. சரிதான். வெறும் நைட் தான். நைட் தான். நைட் என்னம்மா? அவுச்செல்லாம் ஏக்காது. பொரிச்சது தான் கேக்கு. சரிதான். ஆமா. என்ன பூரி பூரி அப்படித்தான். ஆமா. விரதம் கூடுன விரதமா இருக்கு. ஒரு 18 பூரி 18. அதுக்குள்ள சாப்பிட்டா கும்மி அடிக்க முடியும். சரிதான். குடி முடியல மாத்த முடியல. ஏய்யா நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கோயிலுக்கு விரதம் இருந்தா ஒரு நாளைக்கு திரேகத்துல ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு ரத்தமாவது வத்தணும். ஒரு சொட்டு ரத்தமாவது வத்தணுமா? ஆமா. அப்ப நல்லா புதுசா பேர் வாங்கிட்டு கையும் காலையும் கிழிக்கணும். இல்லையா? அப்பதான் ரத்தம் வத்தணும். ஆஹா இதெல்லாம் எங்க கிழிச்சாலும் ரத்தம் வத்தாது போல. இல்லையா? பெரிய ஆப்பிள் பிடிச்சாலும் நிறைஞ்சு ஓடிப்பாரு. அவ்வளவு ரத்தம் இருக்குமா? பார்த்தா அந்த வல்லரக்கை என்ன விதமாக தவம் இருக்க பாத்தியாளா? சிவ சிவ என்று சொல்லி அவன் சிவனாரப்பாரா அரகரா என்று சொல்லி அவன் ஆண்டவனை நினைப்பாரா. அவன் பல்லெல்லாம் பாக்கி வைத்து அவன் முடியலாம் ஜடைகள் என்று அவன் ஆண்டவனை தான் நினைத்தான். தவம் இருக்கான் பாருங்க. இவன் தவ நிலைமை ஆடான கைலிங்கிரி ஆடுது அசைது அக்கினி சோலையாகவே இருக்கு. பார்த்தான் சண்டார வல்லரக்கன். வல்லரக்கன் தவ நிலைமை கைலாசம் ஆடுது. அங்க பார்வதி வாக்காயா ஆண்டவா ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன? அக்கினி சோலையா காரணம்னு கேட்டா வாத்தியலா? அப்ப ஆண்டவன் நிஷ்டையிலிருந்து சொல்லுதாரு, ஏ பார்வதி நம்ம நினைச்சு ஒரு பக்தன் கடும் தவசு இருந்து வாரான் இருக்குன்னு சொன்னா பாத்தியலா? அப்ப அந்த வார்த்தையை காதல கேட்ட ஆண்டவன் கிட்ட பார்வதி சொல்லுதா, ஆண்டவா உடனே அந்த பக்தனுக்கு வரம் கொடுக்க புறப்படுங்க. ஆமா சுவாமி. ஆண்டவா இன்னைக்கு நானும் உங்களோட வரம் கொடுக்க வாரேன். ஆமா சுவாமி. என்ன என்ன சுவாமி? குத்து சதி நாசம். ஒருதன் வீட்டுல விளக்கெறியது ஒருதனுக்கு பிடிக்காது. என்ன அதானே? அது சரிதான். ஏமா பார்த்தா பார்வதி ஆண்டவா என் சிவனேன்னு உங்க கூட வாரேன். பாரன் சுவாமி போவோம். அந்த வார்த்தையை காதல கேட்டு பகவானும் பார்வதி எப்படி வருவார்கள் தெரியுமா? கைலாசே மலை கடம்பி கடவுள் பகவான் ஏகி வாரா. கைலாச
கைலாசம் மலையை விட்டு இறங்கினார் பாருங்க. அப்ப இறங்கக்கூடிய நேரம் பார்வதி பாக்கா ஆண்டவா அந்த சாரமலை அடிவாரத்துல சண்டால விறகு வெட்டி மேக்கோப்புல இருந்து அடிக்கப்ப வெட்டுதானே சுவாமி. என்ன சாமி பகவானே அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன சுவாமி? ஆமா பகவானே. அப்படி போறான். ஆமா சுவாமி. ஆஹா இறைவா நான் ஒரு நாள் இல்ல திருநாளா உங்க மனை பார்வதினா வந்திருக்கேன். அவனை காப்பாத்த கூடாதா? என்ன சுவாமி? ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் காப்பாத்துதேன். அது சரிதான். என்ன அந்த சண்டால விறகு வெட்டி என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ நான் செத்தேனே செத்தேனே செத்து தான போறாரு மாண்டே மாண்டே அவன் மாண்டுதான் போறாரு. சண்டால விறகு வெட்டி அம்மான்னு விடல செத்தன் செத்தம்னா மாண்ட மாண்டம்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கீழே மேல விலையில ஒன்னு அம்மான்னு சொல்லணும். வரையில என் தம்பராட்டி தில்லன் ஆட்சியா ஓடியாந்து காப்பாத்துவா காட்டுவா. இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தா என் மாயாண்டி முண்டன் சத்திரவாதி சுடலை முன்ன இருக்காரு வைரமே, பின்னாடி இருக்காரு பெருச்சாளியில பிள்ளையாரு. என்னன்னு கேப்பாரு. ஆமா காப்பாத்துவாரு. சொல்லப்படாது. யாரு பேரு? யமனுடைய சரிதான். ஏன் தம்பி நீங்க கிளவிலையில என்ன சொல்லி விழுந்திய? சரிதான். ஆஹா இருந்துச்சு. எது டிஞ்சரு? சரிதான். ஏன் மிருதங்கக்காரன் கிளவிலையில என்னடா சொன்னேன்? ஏயா அந்த சண்டால விறகு வெட்டியை கடந்து எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அங்க ஆண்டவனாரப்பட்ட பகவானும் பார்வதியும் எங்க வாராக வாத்தியாரா? பச்சை மாலை பவர மாலை பவர மாலை பரமே ஜீவோ வாழும் மாலை பவள மாலையே நல்ல வதந்த மழை வதந்த மழை காற்று மழை வதந்த மழை நாங்கு மழை வாங்கு மழை வாங்கு மழை நல்ல முனிவேர் வாழும் மழை வாங்கு மழை நாங்குமலை வாங்குமலை வனமான வனம் கடந்து வந்தா வாத்தியலா சண்டால அரக்க 1000 அடி கம்பனட்டி கம்பத்துக்கு மேல தோம்பிருக்கான். காற்றடித்து மனப்பழத்தி கரையாம்புத்து மேல்படற ராசா புத்துக்குள்ள சத்தம் கேக்கு. பார்வதி ஆண்டவனை பிடிக்கா. இறைவா அந்த சண்டால விறகு வெட்டியத்தான் காப்பாத்தல. இந்த புத்துக்குள்ள இருக்கானே என்னன்னு கேளுங்க சுவாமி. ஆமாப்பா என்ன
ஆஹா இவங்க யாரையும் கூப்பிடு அவங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து அனுப்பிடுவோம். பாருத்தான் பகவான் கூப்பிடுதாரு. ஏ அப்பா யாரு? ஏ பாதாள லோகத்தையும் ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கனா. அப்ப ஆண்டவன் எப்படி அளப்பாரு பாருங்க. கம்பம் வீட்டு